He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஸ்கூல். இப்போல்லாம் வந்து நம்ம கேக் சாப்பிட்டது, மலையில் நனைஞ்சதெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு, இன்ஸ்டாகிராம் போட்டு தங்களை பற்றி தாங்களே சொல்லிக்கிற ஒரு அற்புதமான இன்ஸ்டாகிராம் யுகத்தில் இருக்கிறதால என்னை பற்றி நானே கொஞ்சம் இப்போ சொல்லிக்கிறேன். நான் வெட்னரி சயின்ஸ் முடித்த வெட்னரி டாக்டர், அப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நானும் தாமு அவர்களும் நிறைய ஸ்டேஜில் மிமிக்ரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி தான் நாங்கள்லாம் வந்து பலகுரல் கலைஞர்களாக தொடங்கினோம். அப்புறம் கன்னடமே தெரியாமல் கன்னடத்தில் போய் உபேந்திரா அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணேன். அண்டு சுதீப் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைச்ச நந்தி படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தேன். அண்டு தமிழில் சரத்குமார் சார் வச்சு வைத்தீஸ்வரன் மறுஜென்ம கதையை டைரக்ட் பண்ணேன். நிறைய படங்களுக்கு கதை வசனம் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இந்த ஒரு படைப்பாளிக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கும்போது நல்ல நல்ல தாட்ஸ்லாம் வெளியே வரும். அதனால் நம்மளே ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பித்தோம். இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும், குவாண்டம்ங்கிறது ஒரு மைனூட் எனர்ஜி. அதாவது நம்ம தமிழில் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைனூட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் நிறைய எக்ஸ்பர்ட் விஷயத்தை தொடுவாங்க. அதனால் இந்த படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான சோசியல் மெசேஜ் படத்தில் இருக்குது. அதை யார் சொன்னால் நல்லாயிருக்கும், யார் சொன்னால் போய் ரீச் ஆகும் அப்படின்னோடனே அனைவருடைய சாய்ஸும் திரு யோகி பாபு அவர்களாக தான் இருந்தது. அதனால் வந்து ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை கன்வே பண்ணுறவங்க பெரிய விஷயம் சொல்லும்போது ரொம்ப அழகாக போய் ரீச் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருக்கவங்க நிறைய பேர் இன்னும் இப்போ ஸ்டூடெண்ட்டாக தான் படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டைமில் படம் பார்த்துருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் சஃபாரி போட்டு கிருதாலாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் காலேஜ் படம், ஸ்கூல் படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இது பண்ணோம். ஸோ கூட அவங்க பூமிகா மேடம் அண்ட் என்னுடைய குருநாதர் KS ரவிக்குமார் சார் அவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் ஆனாங்க. ஒரு கண்டிப்பான பிரின்சிபால் வேணும் அப்படின்னோடனே பக்ஸ் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது. அவர் வந்து கண்டிப்பான பிரின்சிபால், ப்ளஸ் அவரை கலாய்க்கிற அசிஸ்டன்ட் பிரின்சிபாலாக சாம் சார் நல்ல காமெடி பண்ணார். இன்னும் இந்த படத்தில் வந்து ஒரு பேய் பிடிக்கிற ஒரு அழகான டீச்சர் தேவைப்பட்டது. அதான் வான்மதி டீச்சர் கேரக்டர் பிரியங்கா வெங்கடேஷ் பண்ணாங்க. அண்டு இது மாதிரி நிறைய படத்தில் நிழல்கள் ரவி சார் வில்லனாக நடிச்சிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் நிறைய அறிமுகங்கள் நிறைய பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் தான் முதல் படம். அது ஒரு பெரிய லிஸ்ட். அது அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய வரம் இளையராஜா சாரோட மியூசிக். இந்த படத்தை அவர் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஓகே சொன்னார். இந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட்டு, இந்த படத்தோட கிராஃப் எல்லாத்தையும் ஒரே தடவை தான் படம் பார்த்தாரு. சீன் பை சீன், டயலாக் பை டயலாக் கரெக்டாக சொன்னார். இந்த இடத்துல இப்படி இருக்குது, அந்த இடத்துல இப்படி இருக்குன்னாரு. ரெண்டாவது பிஜிஎம் வந்து மிரட்டி எடுத்துட்டார். ஏன்னா எனக்கு இந்த சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், 100வது நாள், இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும்னு கேட்டேன். அதை விட பெட்டராக கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களான்னு சொன்னார். அது மாதிரியே ரொம்ப பெட்டராகவே எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கலரே மாறிடுச்சு ரீ ரெக்கார்டிங் கேட்டவுடனே. ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இது ஒரு யோகி பாபு சார் வந்து ஒரு ரொம்ப டைட் ஷெட்யூலில் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப வந்திருக்கிறாரு. அவர் என் மேலே இருக்கிற அன்பினாலையும் பிரியத்தினாலையும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிற ஒரு நல்ல கலைஞனை என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரே இதுக்காகவும் இந்த விழாவுக்கு வருகை தந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம திரு தாமு அவர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கல்வி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சந்திச்சிருக்கிறாரு. நிறைய அப்துல் கலாம் சாரோட கனவை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு பிரயாணம் அவர் செஞ்சிட்ருக்காரு. அவர் எந்த படத்து இதுலேயும் கலந்துக்கல. இது ஸ்கூல் அப்படிங்கிறதால ஆர்வமாக அவரும் வந்து கலந்துக்கிறாரு. என்னோடய நண்பருங்கிறதுக்காக இந்த படத்தோட கான்செப்டுக்காக தான் மெயினாக கலந்துக்கிறாரு. ஸோ மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் கேபிள் சங்கர் சார், பிரவீன் லால்வானி சார், அன்பு செல்வன் சார், அப்புறம் ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் வி நிவேதா, அவங்க வந்து டென்டிஸ்ட் டாக்டர், என்னோட டாக்டர். ஸோ எப்போ பார்த்தாலும் கொரியன் படம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கணும்பாங்க. நம்ம ஒரிஜினலாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல்னால் என்னன்னு கேட்டால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்,
மனிதர்கள் நல்லது செய்கிறதுக்கும் தவறு செய்கிற சம்பவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு மூல காரணம் என்னவா இருக்கும்? ஒரு எண்ணம், ஒரு சிம்பிள் தாட்டு தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம். ஸோ அதுதான் ஒரிஜினல். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எது மூல காரணமாகும்போது அதை பிடிச்சி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் வந்து மாணவர்கள் மத்தியிலும் பேரண்ட்ஸ் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இட்ஸ் ஒரு டீப் சைக்காலஜி மூவி. இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமையும். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC ஸ்ரேனி அகாடமி வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description.